வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரெக்ரூட்மெண்ட்ல சூப்பர்வைசர் மற்றும் கேஸ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல குவாலிஃபிகேஷன், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளை பண்ற முறை, லாஸ்ட் டேட்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் நம்ம சேனல்ல இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள டைரக்டா போயிடலாம். ஹாய், திஸ் இஸ் யுவர் ராவணா ஜாப்ஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை தஞ்சாவூர் ஒன் ஸ்டாப் சென்டர் அதாவது ஓஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். மொத்தம் 18 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், கேஸ் ஒர்க்கர் போட்டிருக்காங்க. போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குவாலிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம்னா சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண சோசியல் ஒர்க், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா சோசியாலஜி இதில் ஏதாச்சும் ஒன்று ரிலேட்டடாக பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் அடிஷ்னலாக உங்களுக்கு அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது. கேஸ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாவே நீங்கள் தான் கேஸ் ஒர்க்கர் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட்னு பற்றி பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், கேஸ் ஒர்க்கருக்கு மேக்ஸிமம் 42 ஏஜ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது நம்ம நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். சேலரி பற்றி பார்த்தோம்னா சூப்பர்வைசருக்கு மந்த்லி 21,000 சேலரியும், கேஸ் ஒர்க்கருக்கு மந்த்லி 18,000 சேலரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டீசென்ட் சேலரியாக இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சொல்ல போகிற அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் மூலியமாவோ இல்லை நேரடியாகவோ கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அந்த ஃபார்மை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால இன்டர்வியூ மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே இந்த ஜாபை அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, அதாவது சூப்பர்வைசர் கேட்டகரியா இல்லை கேஸ் ஒர்க்கர் கேட்டகரியா, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அதில் உங்களோட நேமை போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட், உங்கள் அப்பாவோ இல்லை ஹஸ்பண்ட் பேர் இருந்தால் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஏஜ் 1/7/2026 உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜை போட்டுக்கோங்க. உங்களோட ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா அதையும் போட்டுக்கணும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்களோட நேட்டிவ் எந்த மாவட்டமோ அதை போட்டுக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் மேரேஜ் ஆகிருக்கீங்களா, மேரிடா அன்மேரிடா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ என்ன அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த கரண்ட் அட்ரஸாக போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. எஜுகேஷனும் குவாலிஃபிகேஷன், நீங்கள் 10th முடிச்சிங்களா, 12th முடிச்சிங்களா, டிகிரி முடிச்சிங்களா, எது அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதோட ஜெராக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜில் எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் நாலேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன ரிலிஜன், என்ன கம்யூனிட்டியோ அதை மென்ஷன் பண்ணிக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி நீங்கள் சூப்பர்வைசர் கேட்டகரியிலையோ இல்லை கேஸ் ஒர்க்கர் கேட்டகரியிலையோ வேற எங்கேயும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை எத்தனை வருஷம் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணிக்கணும். இஃப் ஃபிசிக்கலி டிசேபிள் மென்ஷன் த டிசேபிலிட்டி, எதுவும் நீங்கள் டிசேபிலிட்டி அதாவது ஹேண்டிகேப்போ அந்த மாதிரி எதுவும் இருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிங்க. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நோன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை இன்கேஸ் நீங்கள் விடோ இல்லைன்னா டிவோர்ஸ், எக்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி எதுவும் இருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோன் போட்டுக்கோங்க. கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர்டு, உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் கேஸ் போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் இருக்கா, இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. மேக்ஸிமம் எஸ்ன்னு இருக்கவங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கீழே உங்களோட சைனை போட்டுட்டு இந்த ஃபார்மை எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹோம் ஃபார் பாய்ஸ் கேம்பஸ், பிஓசி நகர், தஞ்சாவூர் 613007 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் உங்களோட ஃபார்மை கொரியரோ இல்லைன்னா நேரடியாக கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6/7/2026. ஸோ நம்மளுக்கு டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு போய் கொடுத்துருங்க. இந்த ஜாபில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். இந்த ஜாப் அப்டேட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். டாடா பாய்.